தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த 2026 தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. பட் இந்த தேர்தலில் உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் டிவிகே வந்து ஜெயிச்சிருவாங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்க, ஊற்றி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் ஆனால் அவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு கண்டிப்பாக திமுகவா ஏடிஎம்கேவா எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு இது இன்னொரு ஆப்ஷன். ஏற்கனவே டிஎம்கே, ஏடிஎம்கே அதுபோக ரொம்ப நாள் காலத்தில் என்டிகே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிவிகேவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கே, ஏடிஎம்கே யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னே தெரியல. இது யார் மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. வர்ற கருத்து கணிப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த 2026 தேர்தல்கள் க்ளோஸாக தான் இருக்க போகுது. டிஎம்கே கண்டிப்பாக ஒரு கேக் வாக்காக இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு டிவிகே தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி சேதத்தை ஏற்படுத்த போகிறாங்க நம்ம ரிசல்ட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும். இந்த 2026 தேர்தலில் டிவிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்தை விரும்புகிற எனக்கு வந்து கொஞ்சம் அது சந்தோஷமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு கட்சி வந்து எந்திரிச்சு அவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் ஆனால் அவங்களோட தேர்தல் அறிக்கை லேட்டாக தான் விட்டாங்க. அவங்களோட வேட்பாளர்கள் அதுவும் லேட்டாக தான் விட்டாங்க. அவங்களோட களத்தில் போய் நான் பார்த்த வரைக்கும் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவருடைய இதை கேன்சல் பண்ணுறாரு. மறுநாள் வந்து இன்னொரு இடத்துல பண்ணுறாரு. எல்லாம் ஓகே தான். பட் அவரோட வேட்பாளர்கள்லாம் எங்கள் ஊருக்குலாம் வரவே இல்லை. இதே டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகேவோட வேட்பாளர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டிவிகேவோட வேட்பாளர்கள் பாதி ஊருக்கு போனாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். நேற்று தான் நான் அவங்களே ராஜ்யத்தில் பொதுக்கூட்டம் போட்டு பார்த்தேன். மற்றபடி எல்லா கட்சிக்காரங்களும் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. பட் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக டிவிகே இன்னும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து இருக்குது. இந்த 2026 மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு டிவிகே ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பட் அது உண்மையிலே மாற்றா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ஏடிஎம்கே வந்தால் ரூ. 2 தருவேன்னு சொன்னாங்க. டிஎம்கே வந்து ரூ. 1500 தருவேன்னு சொல்கிறாங்க. டிவிகே வந்து ரூ. 2500 தரேன்னு சொல்கிறாங்க. படித்து இப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2500 தரேன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அப்பா அம்மா அக்கௌண்ட்டில் 15,000 2 தவணையாக போடுவேன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலே வருஷத்துக்கு 12,00,000 கோடி வருது. பட் ஆனால் வருஷத்துக்கு நம்மளோட பட்ஜெட்டே மொத்தம் 4,00,000 கோடி தான். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சத்தியம் அப்படிங்கிறது தெரில. டிவிகேவோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கவனத்தை ஈர்த்துச்சானா கண்டிப்பாக இல்லை. அது மற்ற தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு சாதாரணமாக தான் இருந்துச்சு. இந்த கல்யாணத்தப்போ தாலி தருவோம், அது தருவோம், இது தருவோம், இந்த மாதிரி ஃப்ரீபீஸையும் பணத்தையும் நிவாரணத்தையும் தர்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது விரும்புகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் தான். அவங்க வந்து சில விஷயங்கள் நடந்த பிறகு அவங்களுக்கு தேவை நிவாரணம் இல்லை. சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் தான் வேணும். அதை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. பட்சத்தில் டிவிகே அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. டிவிகே மாதிரியான கட்சி புது கட்சி 2026 ஃபஸ்ட் டைம் போட்டியிடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்படி இப்படி தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக அவங்க 20% வாங்கினாலும் பெரிய ஒரு பர்சன்டேஜ் தான். ஒரு 15% வாங்கினாலே அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாதனை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் எந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். கண்டிப்பாக அர்பன் ஏரியாஸில், சிட்டிஸில், மெட்ரோ சிட்டிஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க. பட் ரூரல் ஏரியாஸில் எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு வாங்க போகிறாங்க, அதனால் அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் நீங்கள் பார்த்தாலே அர்பன் ஏரியாஸில் இருக்குது. பட் ரூரல் ஏரியாஸில் ஓட்டு மாறி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரை விரிவுபடுத்த போகிறாங்க, எந்த அளவுக்கு புஷ் பண்ணி எந்த அளவுக்கு தேர்தலில் ஓட் பண்ண போகிறாங்க, அவங்களோட பூத் கமிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நானே பார்க்க ஆர்வலாக இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம தேர்தல் வேலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60% வேலை தான். அந்த லாஸ்ட் நாள் பூத் கமிட்டியில் வேலை பார்க்க தான் ஒரு 40% அப்படின்னு என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன். ஏன்னா பூத் கமிட்டியில் வேலை பார்த்தோம்னா அதோட பவர் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க எந்த அளவுக்கு படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இதுவும் டிவிகேல ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். டிவிகே ஓகே, ஓப்பனாக சொல்லணும்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேருந்து, அவங்களோட வேட்பாளர் தேர்வுலேருந்து, அவங்க ஒர்க் பண்ண விதத்துலேருந்து, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியுமே இன்சிடென்ட் இருக்காது. பட் டிவிகே மாதிரியான ஒரு கட்சி கம்பேக் கொடுத்து இப்போது தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. பட் அவங்களோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு பண்ணாங்க, அவங்களோட பூத் கமிட்டி எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க, அவங்களோட வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு
எனக்கு ஒரு கேள்வியா தான் இருக்குது. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல இந்த வேட்பாளர்கள பத்தி நம்ம அவ்வளவா கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு விழுதே தவிர, வேட்பாளருக்காக ஓட்டு விழுகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப 230 தொகுதியில 200 தொகுதிக்கு மேல வேட்பாளர்கள் அவ்வளவா பரிச்சயமே இல்லாம தான் இருக்கிறாங்க. பட் ஓகே, நான் ஏத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எந்த ஒரு கட்சிக்குமே அப்படித்தான் இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு போகப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது நானும் பொறுத்திருந்து பார்க்க ஆசைப்பட்டுருக்கேன். டிவிகே மாரியான கட்சிக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல தான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா 2026 தேர்தல்ல அவங்க ஜெயிச்சுருவாங்க, ஆட்சிய புடிச்சுருவாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. பட் 2026 தோத்தாலும் 2030 அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு களத்துல நிக்கிறாங்க, எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்கள 2030 அவங்க வெற்றியை சாதிக்கும். என்டிகே மாரியான கட்சி இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெரிய கட்சியா நிக்குதுன்னா அதுதான் காரணம். ஒரு தேர்தல் தோத்தாலும் மனம் தரலாம அடுத்த தேர்தலுக்கே அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி என்ன தப்பு பண்ணோங்கிறத சரி பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா களத்துல நின்னா மட்டும் தான் அட்லீஸ்ட் அவங்க 2031லயாவது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது குறித்து உங்களோட கமெண்ட் என்னங்க? கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.